வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை கையாள்வது எப்படி? அது அடுத்தவர்களின் பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கென்று வருகின்ற பிரச்சனைகள் என்றாலும் சரி, அதை எவ்வாறு நான் கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய பதிலா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பிரச்சனை என்பது 2 வகை. ஓகேவா? ஒண்ணுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? உண்மை பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை பேரு பொய் பிரச்சனை அப்படின்னு பேரு. அப்போ பிரச்சனையில் 2 வகை உண்டு. உண்மையான பிரச்சனை, இன்னொன்று பொய்யான பிரச்சனை. அது என்னங்க உண்மையான பிரச்சனை? அதுக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனாய் பிறந்து அஞ்ஞானியாக வாழ்கின்றோமே, அதுதான் பிரச்சனையிலும் பெரும் பிரச்சனை, உண்மையான பிரச்சனை. லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஈகோ, பொறாமை என்னென்னமோ வச்சிருக்கோமே, இதெல்லாம் எடுக்க முடியாம தவிக்கிறோமே, அதுதான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையான பிரச்சனை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது என்னங்க பொய்யான பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை என்ற இந்த விளையாட்டிலே அவ்வப்போது நமக்கு சில இடையூறுகள் ஏற்படும். அந்த இடையூறுகளை லாபகமாக கையாள வேண்டி நமக்கு அவசியம் ஏற்படும். அந்த நேரத்துல அதை நாம் பிரச்சனை என்று கூறுவோம், அதை நான் பொய் பிரச்சனை என்று நான் கூற வருகின்றேன். அது ஏன் நீங்க பொய்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, வாழ்க்கைங்கிறதே பொய் தானே. வாழ்க்கை என்பதே கிருஷ்ண மாயா விளையாட்டு. சோ இது வெறும் மாய விளையாட்டு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் மாய விளையாட்டிலே வருகின்ற அந்த பிரச்சனையை உண்மை பிரச்சனை, அதனால அது பொய் பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேவா? சரி, இப்ப முதல்ல உண்மையான பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நம்ம பார்ப்போம், அப்புறம் பொய் பிரச்சனைக்கு போவோம். உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தீர்வு வேற என்ன இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற சத் சங்கமே தீர்வு, பகவத்கீதையே தீர்வு, நம் குருநாதன் கிருஷ்ணனும் ஞானதேவனுமே தீர்வு. சரியா? அப்போ நமக்குள்ளே இருக்கின்ற விருப்பு, வெறுப்பு, அகங்காரம், போட்டி, பொறாமை, லாக்ஸ், இத்தியாதி ஏகப்பட்ட லாக்ஸ், இதெல்லாம் களைந்தெடுக்கப்பட வேண்டும். அதுதான் நமக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த தலையாய பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கண்டுபிடித்து அதை களைந்தெறியப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது கான்ஸ்டன்டா நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான, அடுத்தவங்க பிரச்சனை இல்லை, நமக்கான பிரச்சனை இது. சரியா? இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்களுக்கு தீர்வே சொல்ல முடியாது, உனக்கும் தீர்வே சொல்ல முடியாது. பொய் பிரச்சனைக்கான தீர்வை முதலில் உண்மை பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பிறகுதான் உன்னால் கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, உண்மையான பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது, பொய்யான பிரச்சனைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ்ல, சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல மெயினா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ரொம்ப விரிவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதாவது டிஃபைன் தி ப்ராப்ளம் அப்படிங்கறதுதான் ரவுண்ட் தி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. பிரச்சனையே என்னன்னு உனக்கு தெரியாது. ஏன் தெரியல? உனக்குள்ள பிரைமரி, அதாவது உண்மையான பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ பொய்யான பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணேன்னா உன்னால அந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. முதலில் உனது உண்மை பிரச்சனையான ஈகோ, லைசன்ஸ், டிஸ்லைக்ஸ், பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பொய் பிரச்சனையை போய் அணுகுனேன்னாதான் உன்னால பிரச்சனைனா என்னன்னே தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து அதற்கு உண்டான இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபைண்ட் அவுட் தி வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சனை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போயிட்டு ரவுண்ட் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு மட்டும் யோசிச்சேன்னா ஒரு பல வழி கிடைக்கும். அந்த எல்லா ஆல்டர்னேட்டிவ்ஸ்லயும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைக்கு 10 கதவுகள் திறந்திருக்கும். பட் 10 கதவுகளுமே தீர்வாக இருந்தாலும் ஒரு கதவுல போனா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இன்னொரு கதவு வழியா போனா வேற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், வேற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் இந்த எல்லா கதவுகள் வழியாக ஆல்டர்னேட்டிவ்ஸ்லயும் இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ஆறாம உட்காந்து அலசி பார்த்து எது பெட்டர், அதிக அட்வான்டேஜஸோடு கூடியதோ அதை நீ செலக்ட் பண்ணு. இது சிம்பிளா நம்ம சொல்லிடுறோம். பட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்க நம்மளால ஏன் முடியல அப்படின்னா,
அதற்கு முன்னாடி நம்மளுடைய மெயின் பிரச்சனையான இந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணிடுது அப்படின்னா 100 டோர் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாம பண்ணிடுது. மூடி இருக்கிற டோரையே முட்டிக்கிட்டு இருக்கு. சரி 2-3 டோர் தெரிஞ்சாலும் அதுல தெளிவா வந்து என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல. சோ தேர்ஃபோர் பொய் பிரச்சனைக்கான தீர்வை நான் கொடுத்தால் கூட அந்த பொய் பிரச்சனைக்கான தீர்வை சரியாக நீ செயல்பட வேண்டும் என்றால் நீ உண்மையில் உள்ள உனக்கான மெயின் பிரச்சனையை தீர்த்தாக வேண்டும். இதுல இருந்து நமக்கு புரியுது எந்த அளவுக்கு நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. சரியா? சரி, ஓகே. ஸ்ட்ரைட்டா தீர்வுக்கு போயிடுவோம். தீர்வு வழக்கமா நான் சொல்ற ஒரு விஷயம் தான். அண்ணா இன்னைக்கு அதை தான் சொன்னாரு. டிஃபிகல்டிஸ் ஆர் நத்திங் பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வெல்கம் இட். So therefore welcome it. So பிரச்சனைகள் என்பது உண்மையில் நமக்கு சாபம் அல்ல, அது வரம். நான் இப்ப மெயின் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தனுக்கு அழ வருது அப்படின்னா அந்த அழுகைக்கான காரணத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா ஏதோ ஒரு லைக்ஸ் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு டிஸ்லைக்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு ஈகோ இருக்கும். அப்போ திஸ் இஸ் an opportunity for him to understand what is his loss. தனக்கு எத்தனை அகங்காரம் இருக்கிறது, தான் எத்தனை விஷயத்துல லாபம் இருக்கேன் அப்படிங்கிறது தன்னைத்தானே உணர்த்துவதற்காக அது கட்டாயம் நமக்கு அவசியப்படுகின்றது. இப்போ நமக்கெல்லாம் எல்லாம் ஞானம் தெரிஞ்சு போயிடுச்சு. பட் அதுக்கு உண்டான பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் எவாலுவேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏன் ஸ்கூல்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க? டெஸ்டே வைக்காம போனா பசங்களுடைய குவாலிட்டி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு இப்ப கூட 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வருது. இல்ல ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சு அதுல பாஸ் ஆகலைன்னா உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் பீப்புள்ஸுடைய குவாலிட்டி கூடும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ டெஸ்ட் வைக்கும் போதுதான் என் லட்சணம் எனக்கு என்னன்னு தெரியும். என் மார்க் வரும்போது ஆஹா நான் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு எனக்கு புரியும். ஸோ தட் இஸ் ஹெல்பிங் மீ டு மோட்டிவேட் மை செல்ஃப் டு கோ ஃபர்தர். ஸோ என்ன அடுத்த படிக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு இந்த முக்கிய பிரச்சனையான விருப்பு வெறுப்பு இவையெல்லாம் இருப்பதை தெரிய வைப்பது எது அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனை வந்த மாத்திரத்துல அது எனக்கு புரியுது. ஸோ பிரச்சனை வந்தவொன்னு முதல்ல நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய மெயின் பிரச்சனை தான். இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சரி, இதுக்கு காரணம் என்னுடைய மெயினான பிரைமரி பிரச்சனையா அல்லது பொய் பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கணும். நான் எதுக்காக இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு பொய் பிரச்சனை இருக்கவே இருக்காது. இந்த மெயின் பிரச்சனையே பெரிய பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மெயின் பிரச்சனைல இருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரச்சனையே கணக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தன் திட்டான், பயங்கரமான கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுடைய ஈகோ தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு திட்டிட்டு அவன் போயிட்டான். அப்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு ரோட்ல வந்து நீங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்தீங்க, லேசா இடிச்சிருச்சு, என்னமோ ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஓகேவா? இப்ப இவன் வந்து 2 நாளா தூங்க முடியாம அவனை திட்டானே நடந்துட்டு இருக்கான். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? உன்னுடைய ஈகோ தான் காரணம். ப்ராப்ளம் வந்தது, ப்ராப்ளம் அதுவாகவே சால்வ் ஆகி போயிடுச்சு, அவன் போயிட்டான். இப்ப வந்து மேட்ரு கேம் நடக்கவே இல்லை, there is no game at all. பட் ஸ்டில் இவன் மனசுக்குள்ள பதறிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா உன்னுடைய மெயின் பிரச்சனை தான் பிரச்சனையே தவிர there is no even பொய் பிரச்சனை கூட இல்ல. That is why I am insisting you 90% of the problem நமக்கு வந்து மெயின் பிரச்சனை தான். நாம வந்து பொய் பிரச்சனைன்னு நம்ம சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருப்போமே தவிர உண்மையில அது பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கறதுனாலையும் நீங்க எந்த அளவுக்கு இந்த மெயின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தீர்வு நான் சொன்ன மாதிரி வரவேற்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துன்பகரமாக இருக்குமோ அந்த அளவிற்கு உங்கள் மெயின் பிரச்சனை பூதாகரமாக உங்களுக்கே வெளிப்பட்டு தோன்றும். அது தோன்ற மிக விரைவாக நீங்கள் பயணப்பட ஆரம்பிப்பீர்கள். ஞானத்துல வெற்றி பெறுவதற்கு அது மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதை வெல்கம் பண்ணும் போதே நீங்க ஞானத்தை கையில எடுத்துப்பீங்கன்னு சொல்ல வரேன். பிரச்சனைய நீங்க சந்தோஷமா வரவேற்கும் போதே நீங்க ஞானத்தை கையில எடுத்தாதான் முடியும். There is only solution is the knowledge. There is no other solution except that. உன்னுடைய லாக்குக்கு வேற எதுனா பணத்தாலேயோ எதனாலையும் தீர்வு கொடுக்க முடியாது. பகவத்கீதையால மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும். அதுதான் நமக்கு இருக்கு. ஆனா ஒரு சமஷிக்னால ஏதோ ஒரு மந்தத்தன்மையில அதை பயன்படுத்தாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நாம அத ஒரு பகவத்கீதை அந்த நான் சொல்லுவேன் இரும்பு கவசம்னு சொல்லுவேன்.
புல்லட் ப்ரூஃப் கார்டு எடுத்து நம்ம மேல போட்டுக்கிட்டு ஜம்முன்னு பயணப்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிவிடுகிறது. கவசத்தை கண்ணன் என்றோ நம் கையில் கொடுத்து விட்டான், அதை மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றோம். அதை மாற்றிக்கொள்வதற்கு உண்மையில் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் தான் நமக்கு வரமாக இருக்கின்றது என்ற உண்மை எவனுக்கு புரிகின்றதோ அப்போது அவன் பிரச்சனையை கண்டு அஞ்ச மாட்டான். அது வந்த உடனே கிருஷ்ணா செயலுக்குள்ள தெளிச்சு அதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அது மேலும் மேலும் அவன் செல்வதற்கு வசதியாக இருக்கின்றது. ஸோ தேர்ஃபோர் பிரச்சனைகளை வரவேற்பது ஒன்று எனக்கு தெரிந்து அந்த மெயின் பிரச்சனைக்கான ஒரு சுலபமான தீர்வாக இருக்க முடியும். மேலும் நாலேஜ் அப்கோர்ஸ் பெஸ்ட் சத்சங்கம் தான், பகவத்கீதை தான், அதை முதல்ல சொல்லிட்டேன். அந்த கவசம் தான் நம்ம கிட்ட இருக்கு, அதை மாட்டிக்கல அப்படின்றதுனாலதான் நான் சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கவசம் இல்லை அப்படின்னா அப்கோர்ஸ் நீங்க அந்த நாலேஜையும் நீங்க டெப்தா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி சத்சங்கம் கேட்கறது, ஞானத்தை முழுசா புரிஞ்சுக்கிறது, பக்தர்களின் கதைகளை கேட்கறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் ரிட் ஆஃப் தட் ப்ராப்ளம். நாங்க எல்லாத்துக்கும் விட உச்சகட்டமா சொல்லணும்னா கிருஷ்ணா ஃபீல் பிளஸ் ஐ ஆம் ஆல், அனைத்தும் நான் என்ற அந்த உயரிய ஞானத்தை தெரிந்து கொள்வதாலும் கிருஷ்ண உணர்விலே தெளித்து முழுமையாக சரணாகதி ஏற்படுவதாலோ இந்த முக்கிய பிரச்சனையான விருப்பு வெறுப்பு அகங்காரத்தை அறவே அழித்து விடலாம். இப்ப அப்படியே செகண்டரி பிரச்சனைக்கு வந்துடுறேன், பொய் பிரச்சனைக்கு வந்துடுறேன். பொய் பிரச்சனைக்கும் நான் அதே தீர்வை தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உண்மை பிரச்சனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பொய் பிரச்சனை நமக்கு பிரச்சனையாவே தெரியாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உண்மை பிரச்சனை என்பது கண்டிப்பாக ஜெயித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது நமக்கு. ஏன்னா அது நம் வாழ்வின் ஒரு மிக லட்சியமாக இருக்கின்றது. ஆனா பொய் பிரச்சனை என்பது அது அப்படி ஒன்றும் ரொம்ப முக்கியம் எல்லாம் கிடையாது. அந்த கேம்ல நீ ஜெயிக்கிறதுக்காக நீ விளையாடணும் தான், பட் அதுல தோக்கிறதுனால உனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கண்ணன் அதனால் வருத்தப்பட போவதில்லை. கண்ணன் எப்போதும் உன் தலைமையில வச்சுதான் தாங்கிட்டு தான் இருக்க போற. நீ சரண்டர் ஆயிட்டீங்கனாலே நீ விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ண போறதில்லை. பொய் பிரச்சனை கவலையே பட மாட்டோம், அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு கேமா நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறதுனால அது நமக்கு பிரச்சனையாகவே தெரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பட் அந்த பொய் பிரச்சனைக்கும் கூட நீங்க பிரச்சனையை வரவேற்கும் போது அது உண்மை பிரச்சனைக்கும் தீர்வாக விடுகின்றது, பொய் பிரச்சனைக்கும் அதுவே தீர்வாக விடுகின்றது. இப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா freeconferencecall.com அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய சத்சங்க சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு அன்பர் விக்னேஷ் அப்படிங்கிற அன்பர் வந்து நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 10 பேர் 12 பேர் இப்படி ஒவ்வொருத்தர் போன்லயா ஜாயின் பண்ணிட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனா போகும்போது அது என்னமோ ஒரு ஆப் எப்படி ஒரு 2 மணி நேரம் கூட இல்லை, 1 மணி நேரம் ஸ்டடி பண்ணணும். எப்படி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணா என்ன, அதை எப்படி வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும், அதை வந்து நீங்க எப்படி டயல் பண்ணணும். 1 மணி நேரம் சோம்பேறி பட்டுக்கிட்டு அத்தனை மாசமா நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலே கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து பயங்கர விக்ஸ், ஒருத்தர் கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உட்காந்து 1 hour தெளிவா உட்காந்து ஸ்டடி பண்ணா அவ்வளவு ஈஸியா இருக்கு. அடிச்சு இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்ன மாதிரி எவ்வளவு ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில. யார் வேணா எப்ப வேணா நீங்க உள்ள வர்றீங்க, எப்ப வேணா வெளியே போறீங்க. யாருக்கு எந்த டிபெண்டன்சியும் கிடையாது. உங்க சுயமான ஒரு ஃப்ரீடத்தோட உள்ள வர முடியுது, வெளியே போக முடியுது அப்படிங்கிற ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் எப்போ கிடைச்சதுன்னா ஒரு நாள் கால் கனெக்டே ஆகாம ஒரு பெரிய துன்பம், அது துன்பம்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். துன்பம் தான் இன்பமாக மலருதுன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரப்போய் தான் அடுத்த ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்க்கு நமக்கு போக முடியுது. ஸோ ஒரு பிரச்சனையுமே உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் செகண்டரி பொய்யான பிரச்சனைகளை கண்ணன் உனக்கு கொடுப்பதற்கு காரணமே உன் மெய்யான பிரச்சனைகளை களைவதற்குத்தான் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். பொய்யான பிரச்சனையில் வெற்றி தோல்வி உனக்கு முக்கியமல்ல. பொய் பிரச்சனையின் மூலியமாக நீ உன் உண்மையான பிரச்சனையை களைந்தெடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது என்று நான் நினைக்கின்றேன். பட் இதில் நாம் செவ்வனே செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு நமது முக்கிய பிரச்சனையான அந்த அகங்காரத்தை வேறறுக்காமல் இது முடியாது என்பதால் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசினேன். புரிந்து கொள்வோம்.